ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் ஆறவங்க வந்து ஜாயின் ஆவாங்க தானே? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் பேசுறது கேக்குதா அவங்க எல்லாருக்கும்? உங்களுக்கு ஓகே, ஸோ கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கொஞ்சம் நான் பேசும்போது கேட்கும்போது நீங்க பதில் சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து போறதுக்கு லேசா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் அப்ப நான் பேசுறது கேக்குது தானே? கிளியரா ஸ்லைட் தானே? ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு சொன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் ஓ கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர். ஸோ இந்த வேர்ட் நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கீங்களா? ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னத்துக்காக ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோன்னு? ஓகே, ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ ஹார்ட்ன்ற மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணி மற்ற ஆர்கன்ஸுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்கறது தான் ஹார்ட்ன்ற மெயின் ஃபங்க்ஷன். இங்க ஹார்ட் ஃபெயிலியர் மீன்ஸ் ஹார்ட் பம்ப் பண்ற அளவுல அந்த ஆக்சிஜன் வந்து இந்த பிளட் மூலமா மற்ற ஆர்கன்ஸ்க்கு போற அளவு வந்து குறையிறது. அதாவது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து பிளட்ல இருக்க ஆக்சிஜனை மற்ற ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்றது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல ஃபெயிலியர் இருக்கிறதுனால தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சிஜன் வந்து பிளட்டின் மூலமா மற்ற ஆர்கன்ஸுக்கு கடத்தப்படுற அளவு வந்து இங்க குறைய போகுது. ஸோ அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர் ஓ கார்டியாக் ஃபெயிலியர். ஓகேயா? ஓகே. ஓகே, ஸோ டெஃபினிஷன். இந்த கார்டியக் ஃபெயிலியர் ஓ ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது என்னன்னு சொன்னா heart failure is a clinical syndrome caused by the inability of the heart to pump sufficient blood to meet the metabolic needs of the body. அதாவது இந்த ஹார்ட்ன்ற ஃபங்க்ஷனான பிளட்டை வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு பம்ப் பண்ணி மற்ற ஆர்கன்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் அளவை வந்து கொடுக்க முடியாம போறது தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேயா? காசஸ் ஹார்ட் ஃபெயிலியர் வாரத்துக்கு 3 விதமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வென்ட்ரிக்யூலர் ஃபீலிங். ஸோ ஹார்ட்ல வந்து 2 விதமான அதாவது 4 சேம்பர்ஸ் நாங்கள் 2ஆ பிரிப்போம். ஒன்று ஏட்ரியம், இன்னொன்று வென்ட்ரிக்யூலர். ஸோ ஹார்ட் வந்து உங்களுக்கு தெரியும் தானே? ஹார்ட்டோட பாகங்கள், பார்ட்ஸ் எல்லாம் தெரியும் தானே? அது ஃபங்க்ஷன்ஸ். ஹார்ட் நீங்க படிச்சீங்க தானே? அனாட்டமி பிசியாலஜில படிச்சிருக்கீங்களா ஹார்ட்? படிச்சோம் சிவிஎஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ ஹார்ட்ல வந்து வென்ட்ரிக்யூலர் ஃபீலிங், அதாவது மெயினா 2 டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் 2 இருக்கு. டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னு சொன்னா வென்ட்ரிக்யூலர் ஃபீலிங், அதாவது வென்ட்ரிக்யூலர் ஃபீல் பிளட்டால ஃபில் ஆன பிறகு தானே மற்ற ஆர்கன்ஸுக்கு கொண்டு போக போகுது. ஸோ இந்த வென்ட்ரிக்யூலர் ஃபில்லிங் வந்து யூஷுவலை விட குறைவா இருக்கிறது தான் டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்றது. யூஷுவலா வென்ட்ரிகுலர் ஃபில் ஆகிற அளவை விட குறைவா ஃபில் ஆகிறது தான் ஒரு ரீசன். அடுத்து வந்து சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்.
இப்ப ஃபில் ஆன இந்த பிளட்டை ஹார்ட் என்ன செய்யும்? கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதாவது சுருங்கி பிளட்டை வந்து வெளியே கொண்டு போக போகுது ஹார்ட்டை விட்டு. ஸோ ஃபில்லான பிளட்டை வந்து சுருங்கி வெளியே கொண்டு போகிற அளவு வந்து குறையிறது தான் மயோகார்டியல் கன்ட்ராக்டிலிட்டி குறையிறது தான் சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறது. டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஹார்ட் வந்து ஃபில் ஆகிற அளவு குறையிறது. சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஃபில்லான அந்த பிளட்டை வந்து ஹார்ட் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி சுருங்கி ஹார்ட்டை விட்டு வெளியகற்ற முடியாதது தான் சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து வந்து தேர்ட் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். கொரோனரி ஆர்டரினா என்னன்னு தெரியுமா? கொரோனரி ஆர்டரிங்கிறது என்னன்னு தெரியுமா? It's the artery which supply blood to the heart. வெரி குட். இப்போ ஹார்ட் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்குமே பிளட் பம்ப் பண்ற மாதிரி, லங்ஸுக்கு, கிட்னிக்கு, எங்கிட்ட லெக்ஸ், ஹேண்ட்ஸ், அப்படி ஒவ்வொரு இடத்துக்குமே ஹார்ட்ல இருந்து பிளட் பம்ப் ஆகிற மாதிரி ஹார்ட்ல இருந்து வெளியில போற பிளட் வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும், அதாவது ஹார்ட் வந்து சுருங்கி பிரிக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கான ஆர்டரி தான் என்னன்னு சொன்னா கொரோனரி ஆர்டரி. ஓகே, ஸோ இந்த மெயின் 3 ரீசன்னால ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நடக்கலாம். ஒன்று டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், இன்னொன்று கொரோனரி ஆர்டரியில் உள்ள ஏதாச்சும் ஒரு டிசீஸ்னால ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை குறையிறது, அண்ட் ஹைப்பர் டென்ஷன். இந்த 3 ரீசனால ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கலாம். ஓகே, இந்த டயக்ராமை நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெனின் என்ஜியோடென்சின் சிஸ்டம்னு சொல்லி இந்த பாடியில் ஒன்று இருக்குது. இந்த ரெனின் என்ன செய்யும்னு சொன்னால் ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். இந்த ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமால ஆன்ஜியோடென்சின் 2 மாற்றப்பட போகுது. ACE. angiotensin converting என்சைமால இந்த angiotensin 1 வந்து angiotensin 2 மாற்றப்பட போகுது. ஓகே, இந்த angiotensin 2 எங்களோட பாடியில என்ன பண்ணும்னு சொன்னா 2 விதமான ஃபங்க்ஷன் பண்ண போது இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ரிலேட்டடா. ஸோ ஒன்று வந்து பெரிஃபெரல் வாசோகன்ஸ்ட்ரிக்ஷனை உருவாக்க போகுது. அதாவது வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் என்னது? வெசல்ஸ் வந்து சுருங்குறது. வெசல்ஸ் இப்போ ஹார்ட்ல இருந்து வெளியே போற பிளட்டுக்கு எங்களோட வெசல்ஸ் வந்து சுருங்குது. இப்போ வெசல்ஸ் வந்து சுருங்குறதுனால என்ன நடக்கும்? அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உருவாகும். அதாவது ஒரு தடை, பிளட் வந்து அதுக்கு எதிராக பம்ப் பண்றதுக்கு வந்து ஒரு தடை ஒன்று உருவாக போகுது. கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக ஆக அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்ய போகுது? கூட போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா ஆஃப்டர் லோடுன்னு சொல்லுவோம். இந்த ஆஃப்டர் லோட் கூட கூட கார்டியக் அவுட்புட்ங்கிறது எங்களோட ஹார்ட்ல இருந்து வெளியில போற பிளட்டுண்ட அளவு. ஒரு 1 மினிட்ல எங்களோட ஹார்ட்ல இருந்து வெளியே போற பிளட்டுண்ட அளவு இது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அதுவும் குறைய போகுது. angiotensin 2 வந்து வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் உருவாக்க போகுது. இந்த வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் உருவாகிறதுனால ஆஃப்டர் லோட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கூடி அந்த ரெசிஸ்டன்ஸ் கூடுறதுனால ஆஃப்டர் லோடுங்கிறது கூட போகுது. ஆஃப்டர் லோடு கூட கூட எங்களோட ஹார்ட்ல இருந்து வெளியே போற பிளட், அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி வெளியில போற பிளட்ன்ற அளவு வந்து என்ன நடக்க போகுது? குறைய போகுது. இதனால கார்டியக் அவுட்புட், ஹார்ட்ல இருந்து வெளியே போற பிளட்ன்ற அளவு குறைய போகுது. ஸோ ஹார்ட்ல இருந்து வெளியில போற பிளட்ன்ற அளவு குறைஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் போய் சேர்ற ஆக்சிஜன் அளவு வந்து குறைய போகுது. ஸோ அதனால ஹார்ட் ஃபெயிலியர் உருவாகலாம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா இந்த angiotensin 2 மெயின் ஃபங்க்ஷன் வந்து அல்டோஸ்டெரோன் செக்ரேஷன்.
இந்த அல்டோஸ்டெரான் எங்க செக்ரீட் ஆகும்னு யாருக்காச்சும் தெரியுமா? Kidney. யா, கிட்னில ஸ்பெசிஃபிக்கா அட்ரினல் கோர்டெக்ஸ்ல இந்த அல்டோஸ்டெரான் செக்ரீட் ஆக போகுது. இந்த அல்டோஸ்டெரானோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா, நாங்க யூரினேஷன் படிச்சோம் தானே, அந்த யூரின்ல வெளியே போற சோடியத்தின் அளவை ரீஅப்சர்ப்ஷன் பண்றது, எங்களோட பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள மறுபடியும் ரீஅப்சர்ப் பண்றது. இந்த சோடியம் அளவு வந்து ரீஅப்சர்ப் பண்ணப்படுறதுனால நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி யாரு ரீஅப்சர்ப் பண்ணப்படுவான்னு சொன்னா வாட்டர். யூரின்ல போற சோடியம் அளவு வந்து மறுபடியும் பிளட்ல கூட போகுது ரீஅப்சர்ப்ஷன் நடக்கிறனால. இதனால வாட்டருண்ட அளவும் பிளட்ல வந்து கூட போகுது. ஏன்னா யூரின் அளவு குறையும், ரீஅப்சர்ப்ஷன் நடக்கிறதுனால வாட்டரோட அளவு பிளட்ல கூட போகுது. ஸோ பிளட் வால்யூம் என்ன நடக்கும்? கூட போகுது. ஏன்னா வாட்டர் ரீஅப்சர்ப்ஷன் நடக்கிறனால. இந்த வாட்டர் ரீஅப்சர்ப்ஷன் ரிட்டென்ஷன் நடக்கிறனால எடிமாங்கிற ஒரு கண்டிஷனும் உருவாக போகுது. எடிமாங்கிறது என்னது? வீக்க நிலை, உடம்புல அங்கங்க வீங்குறது. கால் நாங்க பார்த்தோம்னு சொன்னா சாதாரண அளவை விட கால் வீங்கி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன். அங்க வந்து பிளட்டுண்ட அளவு வந்து கூடுறது. அதனால தான் எல்லா இதுவுமே எக்ஸ்பேண்ட் ஆகி அங்க எடிமாங்கிற ஒரு கண்டிஷன் வருது. ஸோ இந்த ரிட்டென்ஷன் நடக்கிறதுனால பிளட் பிளாஸ்மாண்ட வால்யூம் வந்து கூட போகுது. பிளட் வால்யூம் கூடுறதுனால ஹார்ட்ல வந்து பிளட் ஃபில் ஆகுற அளவு என்ன நடக்கும்? கூட போகுது. அப்ப பிளட் ஃபில் ஆகிற அளவு கூடுறதுனால ப்ரீலோட் என்ன நடக்கும்? கூடும். இந்த ப்ரீலோட் கூட இப்போ ஹார்ட்ல வந்து பிளட் ஃபில் ஆகிற அளவு வந்து கூட. அப்ப ஹார்ட்டுக்கான ஒர்க், இப்போ ஹார்ட் வந்து அந்த ஃபில் ஆகிற அவ்வளோ பிளட்டை என்ன நடக்கணும்? கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹார்ட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்ப ஹார்ட்டுக்கான ஒர்க் லோட் என்ன நடக்க போகுது? கூட போகுது. இப்ப ஹார்ட்டுக்கான ஒர்க் வந்து ஹார்ட் வந்து சாதாரணமா வேலை செய்யறதை விட அதிகமா வேலை செய்யணும். ஸோ இந்த கார்டியக் ஒர்க் லோட் கூடுறதுனாலையும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்து உருவாக போகுது. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்குச்சா? இல்லாட்டி நான் திருப்பி இதை ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். மிஸ் ஆஃப்டர் லோட் கூறதால கார்டியக் அவுட்புட் எப்படி குறையுதுன்னு கொஞ்சம் சொல்லலாமா? ஓகே ஷூர். இப்ப ஆஃப்டர் லோடுங்கிறது என்னது? இப்ப ஹார்ட்டை விட்டு எங்கட பிளட் வந்து வெளியே போகணும். இப்ப நார்மலா டைலேஷன், இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, ஒரு சாதாரணமா ஒரு wait. சாதாரணமா எங்கட பிளட் வெசல்ன்ற அளவு இவ்வளவு. சோ இதுல வந்து ஹார்ட் போற அளவு லேசா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி இவ்வளவு இந்த வெசல்ல போறது லேசா. இதை ஏன்னு வச்சுப்போம். ஏன் இது பி. சோ எதுல பிளட் போறது வந்து லேசு? ஏயா பியா? ஏ. ஆமா. எங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகி இருக்கோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பிளட் வந்து ஃப்ளோ போகிறது லேசு. கன்ஸ்ட்ரிக்ட் ஆக ஆக, அதாவது பிளட் வெசல்ஸ் சுருங்க அந்த சிறிய இடைவேளைக்குள்ள அந்த வெசல்ஸ்குள்ள போற பிளட்ன்ற அளவு வந்து குறையும். அதாவது விட்டம் குறைய குறைய அதுக்குள்ள போற பிளட்ன்ற அளவு வந்து குறைய போகுது. ஏன்னா அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். எவ்வளோக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது பிளட் வந்து நார்மலா ஃப்ளோ ஆகிற அளவு வந்து குறையும். விளங்குச்சா? ஓ மிஸ், அது விளங்கிட்டு. அப்ப ஆஃப்டர் லோடுங்கிற அந்த வேர்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஷூர். ஆஃப்டர் லோடுங்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப எங்களோட ஹார்ட்ல இருந்து பிளட் என்ன செய்ய போகுது? வெளியே போக போகுது. இப்ப இந்த பிளட் வெசல்ஸ் நார்மலி எங்களோட ஹார்ட்ல இருந்து பிளட் வெளியே போகும்போது இந்த பிளட் வெசல்ஸால வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ரெசிஸ்டன்ஸ்னா அந்த பிளட்டை வந்து எதிர்பக்கமா தள்ளுறது. நார்மலா பிளட் வந்து முன்னோக்கி போனுச்சுன்னு சொன்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து அந்த பிளட்டை வந்து பின்னோக்கி தள்ளும், முன்னுக்கு போக விடாம. ஸோ
இது சுருங்க சுருங்க, அதாவது பிளட் வந்து சுருங்க சுருங்க அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது பிளட் போற ஃப்ளோவை தடுக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடும். அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஆஃப்டர் லோட். பிளட் வந்து ஹார்ட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த போற பிளட்டை தடுக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆஃப்டர் லோட். விளங்குச்சா? ஓகே ஓகே மிஸ், கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ ஹார்ட்ல இருந்து பிளட் வெளியே போகும்போது அதை தடுக்கிறது ஆஃப்டர் லோடுன்னு சொல்லுவோம். இந்த ஆஃப்டர் லோட் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஒரு சாதாரணமா 10 சென்டிமீட்டர்ல இருக்க விட்டம் வந்து 5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஆக சுருங்க அந்த பிளட் ஃப்ளோ வந்து என்ன நடக்க போகுது, தடைப்பட போகுது. பிளட் ஃப்ளோ வந்து குறைய போகுது. ஸோ அதை தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவோம், அந்த ரெசிஸ்டன்ஸ்னால தான் அந்த பிளட் ஃப்ளோ வந்து குறையுது. அதுக்கு காரணம் தான் ஆஃப்டர் லோட். ஓகே, இந்த டயக்ராம் கிளியரா? ஏன்னா இந்த டயக்ராம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியரா விளங்குச்சுன்னா நாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ட்ரக் பாவிக்க போறோம்னு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போகலாம். இதுதான் மெயின். இந்த டயக்ராம் வந்து எல்லாருக்கும் கிளியரா இருந்துச்சுன்னா நாங்க நெக்ஸ்ட்க்கு போகலாம். இது உங்களுக்கு விளங்குச்சா அந்த டயக்ராம்? இந்த ஃப்ளோ சார்ட் விளங்குச்சா? ஓ மிஸ். ஓகே. எனி டவுட் இந்த டயக்ராம் சம்பந்தமா? ஓகே. அப்ப நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா drug therapy of congestive heart failure or congestive cardiac failure. அதாவது நாங்க ஹார்ட் ஃபெயிலியருக்கு வந்து நாங்க என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ண போறோங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்னத்துக்காக பண்ண போறோம்? 3 விதமான ரீசனுக்காக நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸை ரிலீஃப் பண்றதுக்காக. ஹார்ட் பெயின் இருக்கலாம், அவருக்கு வந்து மூச்செடுக்க சிரமம் இருக்கலாம், அவர்கிட்ட யூஷுவல் வேலைகள் செய்யறதுல அவருக்கு கஷ்டம் இருக்கலாம். ஸோ அவர்கிட்ட சிம்டம்ஸ், அதாவது நெஞ்சடைப்பா, மூச்செடுக்க கஷ்டமா, வேர்க்கிறது கூடவா, இந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து சிம்டம்ஸ்ல இருந்து அவரை ரிலீவ் பண்றதுக்கான ட்ரக்ஸ். அடுத்து வந்து இம்ப்ரூவ் எக்ஸசைஸ் டொலரன்ஸ். இப்போ அவர் எக்ஸசைஸ் செய்யற ஒரு ஆளா இருந்துச்சுன்னா அவரோட ஆக்சிஜன் டிமாண்ட், அவரோட மற்ற ஆர்கன்ஸ்ட ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கூடவா இருக்கும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லாட்டி ரொம்ப தூரம் நடக்கிறது, யூஷுவல் வேலைகளை வந்து கொஞ்சம் வேலைகள் செய்யறது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அந்த வேலைகள்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்க செய்வோம். அடுத்து வந்து ரிடியூஸ் மோர்டலிட்டி. மோர்டலிட்டி நாங்க என்னன்னு சொல்றோம்னா இறப்பு வீதம், அதாவது இறப்பு வீதத்தை வந்து நாங்க குறைக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்க செய்வோம். ஸோ இங்க நாங்க வந்து மெயினா 2 கேட்டகரிஸ்ல பார்க்க போறோம். ஒன்று வந்து சிம்டம்ஸ் ரிலீவ் பண்றதும், இன்னொன்னு வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் சர்வைவல், அதாவது இறப்பு வீதத்தை குறைச்சு அவங்களோட வாழ்க்கை நாட்களை வந்து கூட்டுறது, அவங்க வந்து சர்வைவ் பண்ற நாட்கள் அளவை கூட்டுறதும், ஒன்று வந்து சிம்டம்ஸ்ல இருந்து ரிலீவ் பண்றதும். ஸோ இங்க நாங்க சிம்டம் ரிலீவரா வந்து முதல் ட்ரக் பார்க்க போறோம், அயனோட்ராபிக் ட்ரக்ஸ். ஓகே, அயனோட்ராபிக் ட்ரக்ஸ். அயனோட்ராபிக்ங்கிறது என்னதுன்னு சொன்னா கன்ட்ராக்ஷன், ஹார்ட் வந்து கன்ட்ராக்ட் ஆகும் தானே, சுருங்குறது தானே, அந்த சுருங்குற அளவு வந்து டிசைட் பண்ற ட்ரக்ஸ் தான் அயனோட்ராபிக். ஓகேயா? அயனோட்ராபிக் ட்ரக் வந்து நாங்க இங்க மெயின்லி பார்க்கறது வந்து டிஜாக்சின். டிஜாக்சின் வந்து ஒரு கார்டியக் கிளைகோசைட்ஸ். கார்டியக் கிளைகோசைட்ஸ்ங்கிறது ஒரு ஆல்கலைட். இது வந்து என்ன செய்யணும், பிளான்ட்ல இருந்து நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இது வந்து டிஜாக்சின்ங்கிறது யூஸ்வலி எங்களுக்கு ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டபியூட்டமின், டோபமின், ஆம்ட்ரினோன், மில்ரினோன். இந்த 4 விதமான ட்ரக்குமே நாங்க யூஸ்வலி வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம். டிஜாக்சின் வந்து நாங்க மோஸ்ட்லி டேப்லெட் ஃபார்ம்ல, இன்ஜெக்ஷன் ஃபார்மும் இருக்கு, டேப்லெட் ஃபார்மும் இருக்கு. ஸோ மிச்ச 4 ட்ரக்ஸுமே நாங்க யூஸ்வலி இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நாங்க ஏன் யூஸ் பண்ணுவோம்னா குயிக் ரிலீஃப்காக, சீக்கிரம் வந்து அந்த ட்ரக் வந்து அந்த பாடியில ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக அயனோட்ராபிக் ட்ரக்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் மெயின்லி. அப்புறம் அயனோட்ராபிக் மீன்ஸ் கன்ட்ராக்ஷனை கூட்டும்.
ஹார்ட்னா கன்ட்ராக்ஷன். ஹார்ட் வந்து சுருங்குற தன்மையை கூட்டும். அப்ப ஹார்ட் வந்து அதிகமா சுருங்க ஹார்ட்டுக்குள்ள உள்ள பிளட் வந்து வெளியே பம்ப் ஆற அளவு வந்து என்ன செய்ய போகுது? கூட போகுது. இப்ப சாதாரணமா உங்க கையில ஒரு பலூன் எடுத்து பலூனை லைட்டா நசுக்குறீங்க. ஸோ அதுல இருந்து வெளியே போற தண்ணீட அளவு குறைவா இருக்கும். ஒரு பலூன்ல வாட்டர் ஒன்று ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்குவீஸ் பண்றீங்க, நல்லா கன்ட்ராக்ட் பண்றீங்க. அப்ப அந்த பலூன்ல இருந்து வெளியில போற வாட்டர் அளவு என்ன நடக்க போகுது? கூட போகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்க வந்து கன்ட்ராக்ஷனை கூட்டுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதுக்குள்ள இருக்க பிளட் வந்து வெளியே ஸ்குவீஸ் ஆகி போக போகுது. ஓகேயா? அடுத்து வந்து டயூரெட்டிக்ஸ். டயூரெட்டிக்ஸ் நாங்க வந்து ஏன் பாவிப்போம்னு சொன்னா, இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். டயூரெட்டிக்ஸ் வந்து என்ன என்ன செய்ய போகுது? ஃபீலோட கூட்ட போகுது. ஓகே, எஸ். அதாவது டயூரெட்டிக்ஸ் என்ன செய்யும்? பிளட் வால்யூமை வந்து கூட்டும். சரியா? இந்த ப்ரீலோட வந்து டயூரெட்டிக்ஸ் கூட்ட போகுது. அடுத்து வந்து வாசோ டைலேஷன். இப்ப முதல்ல நாங்க என்ன பார்த்தோம்? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரும்னு பார்த்தோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரிக்ஷனை நான் இந்த கன்ஸ்ட்ரிக்ஷனை என்ன செய்ய போனோம்? வாசோ டைலேட் பண்ண இந்த கன்ஸ்ட்ரிக்ஷனை நாங்க டைலேட் பண்ண இந்த ஹார்ட் ஃபெயிலியர் என்ன நடக்க போகுது? குறைய போகுது. ஸோ அதே மாதிரி நாங்க டயூரெட்டிக்ஸ் என்ன செய்ய போகுது? இங்க வாட்டர் ரிட்டேஷன் அண்ட் சால்ட் ரிட்டென்ஷன் என்ன செய்ய போகுது? ரிடியூஸ் பண்ண போகுது. எங்களுக்கு பிளட் யூரினேஷன் வந்து டயூரெட்டிக்ஸால என்ன நடக்கும்? கூட போகுது. அப்ப ஹார்ட்ல இந்த பிளட் பிளாஸ்மா என்ன நடக்கும்? இந்த சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் கூடுறதுனால பிளட் பிளாஸ்மா என்ன நடக்கும்? குறைய போகுது. ஸோ அதனால ப்ரீலோட் ஹார்ட்டுக்கான ஒர்க் லோட் வந்து என்ன நடக்கும்? குறைய போகுது. டயூரெட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது? யூரினேஷனை கூட்டுறது. இந்த சோடியம் இதை பிளாக் பண்ணி வாட்டர் ரிட்டென்ஷனை குறைக்க போகுது. இதனால எடீமா போன்ற இந்த சிச்சுவேஷனை தடுக்கும். பிளட் வால்யூமை குறைக்க போகுது. அதனால ப்ரீலோட் குறையும், கார்டியக் ஒர்க் லோடும் குறையும். இதனால ஹார்ட் ஃபெயிலியர்ல இருந்து எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து வாசோடைலேட்டர்ஸ் பார்த்தோம். அடுத்து ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ். ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ்னா என்னது? ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர். அப்போ இந்த டயக்ராம்ல ஆஞ்சியோடென்சின் 1ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 2வா மாத்துறது யாரு? ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமை நாங்க இன்ஹிபிட் பண்றதுனால, இந்த இடத்த நாங்க அந்த என்சைம் இன்ஹிபிட் பண்றதுனால எங்களுக்கு ஆஞ்சியோடென்சின் 2ங்கிற ஒன்று வராது. இந்த ஆஞ்சியோடென்சின் 2ன்னு ஒன்று வராததுனால இங்க வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனோ ஆஃப்டர்லோட் இதுகள் நடக்காது. வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்காது. அதனால ஆஃப்டர்லோட் கூடாது. அதனால கார்டியக் அவுட்புட் வந்து குறையாது. அதனால ஹார்ட் ஃபெயிலியர் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். ஹார்ட் ஃபெயிலியருக்கு ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த பக்கம் நாங்கள் பார்த்தோம்னா ஆஞ்சியோடென்சின் வந்து ஆல்டோஸ்டெரோன் செக்ரீஷனை வந்து கூட்டாது. அதனால சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து எங்களோட பாடியில கூடாது. வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கலைன்னு சொன்னா பிளாஸ்மா வால்யூம் வந்து என்ன நடக்கும்? கூடாது. அதனால ப்ரீலோட் கூடாது, கார்டியக் ஒர்க் லோடும் கூடாது. அதனால ஹார்ட் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். ஹார்ட் ஃபெயிலியர் வராது. அடுத்து வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் வந்து 5th ஆப்ஷனாக தான் நாங்கள் பீட்டா பிளாக்கர்ஸை யூஸ் பண்ணுவோம். பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு மயோகார்டியத்தின் ஆக்சிஜன் டிமாண்டை வந்து குறைக்கும். சரியா? ஹார்ட்டுக்கான ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்கிறதுனால கிடைக்கிற ஆக்சிஜன் டிமாண்ட்ல ஹார்ட் வந்து மேக்சிமம் வந்து அது ஒர்க்கை வந்து செய்யும். பீட்டா பிளாக்கர்ஸ் எல்லா விதமான பீட்டா பிளாக்கர்ஸுமே வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ல யூஸ் பண்ண முடியாது. கார்டியக் செலக்டிவான பீட்டா பிளாக்கர்ஸை மட்டும்தான்
யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விதமான ட்ரக்ஸுமே என்ன செய்யும்னா சிம்டம் ரிலீஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து எங்கள்கிட்ட சர்வைவலை கூட்டுறதுக்கான ட்ரக்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ், ஏஆர்பி ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் பிளாக்கர், அதோட மெயின் எக்ஸாம்பிள் தான் லொசாட்டன். அடுத்து வந்து பீட்டா பிளாக்கர்ஸ், அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட். அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட் நாங்கள் எங்கே பார்ப்போம்னு சொன்னால் இந்த அல்டோஸ்டெரோன் செக்ரீஷன் நடந்த பிறகு இந்த அல்டோஸ்டெரோன் என்ன செய்யும்னா அதோட ரிசெப்டர்ல போயிட்டு இணைகிறதுனால தான் இந்த சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கும். இந்த அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட்ங்கிறது அல்டோஸ்டெரோன் போய் இணைய வேண்டிய அந்த ரிசெப்டர்ல அந்த அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட் போய் இணைகிறதுனால இந்த அல்டோஸ்டெரோன் செய்ய வேண்டிய இந்த வேலைகள் சோடியம் ரிட்டென்ஷன் வாட்டர் ரிட்டென்ஷன் எதுவுமே நடக்காது. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டெப்புக்கு மேல இந்த ஸ்டெப் எதுவுமே நடக்காது. ஓகேயா, கிளியரா? நாங்க கிளியர் மிஸ். ஓகே, நாங்க இப்ப இந்த ட்ரக்ஸ் வந்து எங்கெங்க யூஸ் பண்றோங்கிறது கிளியர் தானே? ஸோ அதுக்காக தான் நான் மெயின்லி வந்து உங்களுக்கு இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த டயக்ராம்ல வந்து இந்த வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து நாங்கள் டைலேட் பண்ணணும். அதனால ஆஃப்டர் லோட் குறையும், கார்டியாக் அவுட்புட் வந்து கூடும். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்டோஸ்டெரோன் செக்ரீஷனை வந்து குறைச்சு எங்களோட வாட்டர் ரிட்டென்ஷனையும் சோடியம் ரிட்டென்ஷனையும் வந்து குறைக்கணும். அதனால பிளாஸ்மாண்ட வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். அதனால ப்ரீலோட் குறையும், கார்டியாக் ஒர்க் லோட் வந்து குறையும். அதனால ஹார்ட் ஃபெயிலியர் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து நாங்க மெயினா பார்த்தது வந்து அயனோட்ராபிக் ட்ரக். அயனோட்ராபிக் ட்ரக்ல வந்து டிஜாக்சின் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ட்ரக்னு சொல்லலாம். இந்த டிஜாக்சின் ஃபங்க்ஷன் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே, இந்த டிஜாக்சின் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இன்ஹிபிஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்ப். ஸோ இந்த டிஜாக்சின் வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ண போகுது. இந்த இடத்துல இந்த பம்பை பிளாக் பண்றதுனால இன்ட்ரா செல்லுலர்ல இருக்க சோடியம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலருக்கு அதாவது வெளியேற்றப்படாது. ஏன்னா இந்த ஏடிபிஎஸ் பம்ப் வந்து பிளாக் ஆகிறதுனால அதனால வெளியில இருக்க பொட்டாசியம் வந்து உள்நோக்கி வராது. அப்ப சோடியத்தின் அளவு வந்து இன்ட்ரா செல்லுலர்ல கூடவாவும் பொட்டாசியத்தின் அளவு வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர்ல கூடவாவும் இருக்கும். ஓகேயா? இந்த சோடியத்தின் அளவு இன்ட்ரா செல்லுலர்ல கூடவா இருக்கிறதுன்னு காரணமா இந்த கால்சியம் சேனல் என்ன நடக்கும்னு சொன்னா பிளாக் ஆகும். இந்த கால்சியம் சேனல் பிளாக் ஆகிறதுனால செல்லுக்குள்ள இருக்க இந்த கால்சியம் 2+ என்ன செய்யப்படும், வெளியகற்றது தடுக்கப்படும். ஸோ கால்சியம் 2+ வந்து வெளியகற்றப்படாததுனால செல்லுக்குள்ள கால்சியம் 2+ அளவு வந்து என்ன நடக்க போகுது, கூட போகுது. சரியா? பிளண்டிங் ஆஃப் கால்சியம் 2+ எக்ஸ்ட்ரூஷன், அதாவது கால்சியம் வெளியேற்றப்படுறது வந்து குறைக்கப்பட போகுது. ஸோ இதனால செல்லுக்குள்ள கால்சியம் 2+ அளவு வந்து கூட போகுது. கால்சியம் அளவு வந்து செல்லுக்குள்ள கூடுறதுனால சார்கோமியர் ஷார்ட்னிங். சார்கோமியர்னா என்னன்னு தெரியுமா? சார்கோமியர் இந்த வேர்ட் இதுக்கு முன்னுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yeah. ஓகே, யாராச்சும் சார்கோமியர்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். It's the functional unit of the skeletal muscle cell. ஓகே, Muscle tissue. ஃபங்க்ஷனல் யூனிட் அதாவது வந்து சுருங்கல் அலகு தான் சார்கோமியர். இந்த சார்கோமியர் ஒவ்வொன்றும் வந்து என்ன செய்யும், சுருங்க ஆரம்பிக்கிறதுனால தான் மொத்த தசை மொத்த மசிலுமே வந்து சுருங்குது. ஸோ இதை வந்து நாங்க ஒரு சார்கோமியர்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா
இந்த மாதிரி ஒவ்வொரு சார்கோமியர்லயுமே இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் வந்து பிளாக் பண்ணப்படுது. இதனால சோடியத்தின் அளவு வந்து கூடுது. இதனால சோடியம் அளவு வந்து கலத்துக்குள்ள கூடுறதுனால கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் வந்து பிளாக் செய்யப்படுது. இந்த கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் பிளாக் செய்யப்படுறதுனால இந்த கால்சியம் வெளியகற்றப்படுறது வந்து குறையுது. அதாவது செல்லுக்குள்ள கால்சியத்தின் அளவு வந்து கூடும். செல்லுக்குள்ள கால்சியம் அளவு கூட்டுறதுனால கால்சியம் வந்து என்ன செய்யணும், தசை சுருங்கலை ஏற்படுத்தும். அதாவது வந்து கண்ட்ராக்டிலிட்டியை வந்து கால்சியம் 2+ வந்து கூட்டும். அப்ப கால்சியம் 2+ வந்து களத்துக்குள்ள கூட கூட ஹார்ட் அண்ட் மயோகார்டியம் வந்து என்ன நடக்கும், சுருங்குற வீதம் வந்து கூடும். இதனால ஹார்ட் கண்ட்ராக்டிலிட்டி கூடும். கண்ட்ராக்டிலிட்டி கூடுறதுனால ஹார்ட்டுக்குள்ள இருக்க பிளட் என்ன செய்ய போகுது, அதிகளவாக வெளியேற்ற போகுது. ஓகேயா? இது விளங்குச்சா? ஸோ இதுதான் நாங்க பார்த்தது. இங்க வந்து இந்த டிஜிட்டலிஸ்ங்கிறது வந்து டிஜாக்சின் தான். இந்த டிஜாக்சின் என்ன செய்யும், சோடியம் ஏடிபிஎஸ் இந்த பம்பை வந்து பிளாக் பண்ணுது. இந்த பம்பை பிளாக் பண்றதுனால சோடியம் வெளியே போறதும் பொட்டாசியம் உள்ளுக்கு வரதும் தடுக்கப்படும். இந்த சோடியம் வெளியேற்றப்படாததுனால இந்த சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் வந்து என்ன செய்யப்படும், பிளாக் செய்யப்படும். இது பிளாக் பண்றதுனால கால்சியம் 2+ வெளியகற்றது குறைக்கப்படும் அல்லது தடுக்கப்படும். அதனால களத்துக்குள்ள கால்சியத்தின் அளவு கூடும். களத்துக்குள்ள கால்சியம் அளவு கூட கூட கண்ட்ராக்டிலிட்டி, அதாவது அயனோட்ரோபி, கண்ட்ராக்டிலிட்டி கூடும். ஓகேயா? இது உங்களுக்கு விளங்குச்சா? இது வந்து டிஜாக்சின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். கிளியர்? ஓகே. 107 உங்களுக்கு என்ன கிளியர் இல்லையா? ஓகே, கிளியர். ஸோ இதுதான் டிஜாக்சின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்பை பிளாக் பண்ணும். அதனால சோடியம் வெளியேற்றது தடுக்கப்படும். அதனால கால்சியம் வெளியேற்றலும் தடுக்கப்படும். கால்சியம் 2+ வந்து களத்துக்குள்ள அதன் செறிவு கூடும். இதனால கால்சியம் 2+ வந்து தசை சுருங்கல், அதாவது கண்ட்ராக்டிலிட்டியை கூட்டும். இதனால ஹார்ட் அண்ட் தசை கண்ட்ராக்டிலிட்டி கூட்டுறதுனால தசை சுருங்குறது கூடும். அதனால அவுட்புட், கார்டியாக் அவுட்புட் வந்து கூட போகுது. ஓகே ஓகே. மெக்கானிசம் ஆஃப் டிஜாக்சின், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இது ஒருத்தருக்கா வாசிங்க யாராச்சும், ஸ்லோலி வாசிங்க. Inhibition of sodium plus potassium plus ATPase results in a small increase in intracellular sodium. The increased sodium alters the driving force for sodium calcium exchange by the exchanger, so the less calcium is removed from the cell. Okay, The increased ஓகே, இதுல வந்து சொல்றாங்க இன்ஹிபிஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் பம்ப் இன்ஹிபிட் ஆகுறதுனால சோடியம் வந்து வெளியேற்ற அளவு வந்து குறையுது. சோடியத்தின் அளவு குறையுது. இதனால கால்சியம் சோடியம் கால்சியம் சேனல் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஆல்டர் பண்ணப்படுது, பிளாக் செய்யப்படுது. இதனால கால்சியம் ரிமூவல் வந்து குறைக்கப்படுது. ஓகே, கண்டினியூ. The increased intracellular calcium is stored in the sarcoplasmic reticulum and upon release increases contractile force. ஓகே, ஸோ இந்த லெஸ் ரிமூவல், அதாவது
கால்சியம் வந்து ரிமூவ் ஆகிற அளவு வந்து குறையிறதுனால இன்ட்ரா செல்லுலர் களத்துக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆகுது கால்சியத்தின் அளவு. இதை என்ன செய்யும்? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிக்யூலம்ங்கிறது இந்த கால்சியம் ஸ்டோர் ஆகிற பிளேஸ் களத்துக்குள்ள. இது கன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது சுருங்கல் அந்த ஃபோர்ஸை வந்து கூட்ட போகுது, இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகே, கண்டினியூ. ஓகே, வாசிங்க. The consequences of sodium plus potassium plus ATPase inhibition are seen in both the medical and the electrical functions of the heart. ஓகே, இந்த இன்ஹிபிஷன் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட் எஸ்ஏ நோட், ஏவி நோட், அதுகள் பத்தி தெரியுமா? பண்டில் ஆஃப் ஹிஸ், பர்கின்ஜே ஃபைபர்ஸ் படிச்சிருக்கீங்களா? Yeah, teacher. யா, வெரி குட். ஸோ இந்த இந்த எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட்டையுமே வந்து இது என்ன செய்ய போதாம்? ஆல்டர் பண்ண போதாம். அது எப்படின்னு நாங்க பார்ப்போம். ஓகே, increases cardiac output and reduce the rate of conduction through the AV node. சரியா? இப்ப இந்த கார்டியக் அவுட்புட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகுது? ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகுற அளவு வந்து கூடுது, அதனால ஹார்ட்டுக்குள்ள ஃபில் ஆகியிருக்க பிளட், ஹார்ட் வந்து ஃபுல்லா சுருங்க போகுது. அதனால ஹார்ட்டுக்குள்ள ஃபில் ஆகியிருக்க பிளட் முழுக்க என்ன செய்ய போகுது? வெளியேற்ற போகுது. அப்ப கார்டியக் அவுட்புட் ஆப்வியஸ்லி கூட போகுது, இன்க்ரீஸ். ஓகே, reduce the rate of conduction through AV node. இந்த AV node என்ன செய்யும்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் ஒரு எலக்ட்ரிக் ஒன்று பம்ப் பண்ணும். SA நோட்ல இருந்து AV நோட் மூலமா AV நோட் இருந்து பண்டில் ஆஃப் ஹீஸ் அப்படியே பர்கின்ஜே ஃபைபர்ஸ். இந்த பர்கின்ஜே ஃபைபர்ஸ் வந்து வென்ட்ரிக்யூலர்ல படர்ந்து காணப்படும். ஸோ இந்த பர்கின்ஜே ஃபைபர்ஸ்க்கு வந்து கண்ட்ராக்ட் ஆக சொல்லி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணப்படும். ஸோ அது வந்து என்ன செய்யும்? வென்ட்ரிகுலர்ல ஸ்குவீஸ் பண்ணும். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, ரிடியூஸ் த ரேட். இங்க இந்த ஏவி நோட்ல வந்து இந்த கண்ட்ராக்ஷனை ரிடியூஸ் பண்றதுனால எங்களுக்கு என்னத்தை மெயின்டைன் பண்ணலாம்னு சொன்னா, ஹார்ட் ரேட். ஸோ கார்டியக் அவுட்புட் வந்து கண்ட்ராக்டிலிட்டி கூடுறதுனால கூட போகுது. ஏவி நோட வந்து நாங்க இங்க ரிடியூஸ் பண்றதுனால ஹார்ட் ரேட் வந்து எங்களுக்கு குறைய போகுது. ஓகே, ஹார்ட் ரேட் குறைஞ்சாலும் எங்களுக்கு இங்க மெயின் ஃபங்க்ஷன் வந்து கார்டியக் அவுட்புட்டை தான் கூட்டணும். கார்டியக் அவுட்புட்டை கூட்டுறதுனால எங்களுக்கு பிளட் அளவு வந்து கூடும். ஹார்ட் ரேட்டுங்கிறது 1 மினிட்ல எத்தனை தடவை பீட் ஆகுதுங்கிறது தானே ஹார்ட். ஸோ இங்க வந்து அது ரிடியூஸ் ஆகப்படும். ஓகே, அடுத்து வந்து பாசிட்டிவ் அயனோட்ரோபிக். பாசிட்டிவ்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு ஆக்ஷனை வந்து கூட்டி விடுறது. அயனோட்ராபிக்ங்கிறது நாங்க என்னன்னு பார்த்தோம்? கண்ட்ராக்டிலிட்டியை தான் நாங்க அயனோட்ராபிக்னு பார்த்தோம். அதாவது கண்ட்ராக்டிலிட்டி கூடுறது தான் பாசிட்டிவ் அயனோட்ராபிக்னு சொல்லுவோம்.
ஓகே சாரி. பாசிட்டிவ் அயனோட்ரோபிக். பாசிட்டிவ் அயனோட்ரோபிக்ங்கிறது கார்டியக் கன்ட்ராக்டிலிட்டியை கூட்டுறது. இந்த டிஜாக்சின் ஃபங்க்ஷன்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பாசிட்டிவ் அயனோட்ரோபிக். அடுத்து நெகட்டிவ் குரோனோட்ரோபிக். குரோனோட்ரோபிக்ங்கிறது என்னன்னு சொன்னா ஹார்ட் ரேட்டை தான் குரோனோட்ரோபிக்னு சொல்லுது. நெகட்டிவ் மீன்ஸ் அந்த ஆக்ஷனை ரிடியூஸ் பண்றது. அப்ப டிஜாக்சின் என்ன செய்யுது, ஹார்ட் ரேட்டை குறைக்க போகுது. ஸோ கன்ட்ராக்டிலிட்டி கன்ட்ராக்ஷனை கூட்டி ஹார்ட் ரேட்டை குறைக்க போகுது. இதுதான் டிஜாக்சின் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். இது விளங்குச்சா? Yeah, teacher. Yes. Yeah, okay. ஸோ அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் pharmacokinetics ஆஃப் டிஜாக்சின். நாங்கள் டிஜாக்சின் யூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ளணும்னு. அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் என்னன்னு சொன்னால் டிஜாக்சின் வந்து ஃபுட் டிலேஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் டிஜாக்சின். அப்போ டிஜாக்சின் நாங்கள் எடுக்கும்போது ஃபுட்டும் எடுத்தோம்னு சொன்னால் ஃபுட் வந்து டிஜாக்சின் அப்சார்ப்ஷன் வந்து குறைக்க போகுது. அப்போ நாங்கள் டிஜாக்சின் எடுக்கிறோன்னா 1 hour பிஃபோர் எடுக்கணும், அல்லைன்னா 2 hour ஆஃப்டர் மீல்ஸ் தான் நாங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து ஃபுட் இன்டராக்ஷன் வந்து டிஜாக்சினுக்கு குறைவாக இருக்கும். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 6 to 8 liters வரைக்கும் இருக்குமா. டிஜாக்சின் இஸ் கன்சென்ட்ரேட்டட் இன் ஹார்ட், skeletal muscles, liver and kidney. ஸோ எங்களுக்கு வந்து மெயினாக தேவை டிஜாக்சின் வந்து ஹார்ட்ல வந்து கன்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு டிஜாக்சின் ஃபங்க்ஷன் எங்கே நடக்கணும், ஹார்ட்ல. ஹார்ட்டோட கன்ட்ராக்ஷனை தானே எங்களுக்கு கூட்டணும். ஸோ ஹார்ட்ல வந்து கன்சென்ட்ரேஷனாக இருக்கிறது வந்து டிஜாக்சினுக்கு ஒரு பெனிஃபிட். அடுத்து வந்து மெட்டபாலிசம். மெட்டபோலைஸ்ட் இன் லிவர், cumulative drug plasma T-half is 32 hours. அதாவது இதண்ட T-half வந்து 32 hours. அப்போ நாங்கள் இந்த T-half வச்சு மெயின்லி நாங்கள் என்னத்தை டிசைட் பண்ணுவோம், டோஸ் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த ட்ரக்கை 3 தடவை கொடுக்கணுமா, ஒரு தடவை கொடுக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த T-half வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ இதண்ட T-half வந்து 32 hours இருக்கிறதுனால நாங்கள் டிஜாக்சின் வந்து ஒன்ஸ் டெய்லி கொடுக்கலாமா, இல்லாட்டி நாங்கள் ரிப்பீட்டட் டோஸ் வந்து ஒரு நாளைக்குள்ள கொடுக்கணுமா? எனிவன்? Once daily. வெரி குட், ஒன்ஸ் டெய்லி. ஏன்னு சொன்னால் அதோட கன்சன்ட்ரேஷன் ஹாஃப் ஆகிறதுக்கு வந்து 32 hours மாதிரி எடுக்கும். ஓகே. அடுத்து வந்து எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் வந்து கிட்னியில் வந்து குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் மூலமாக வந்து இந்த ட்ரக் எக்ஸ்கிரீட் ஆகப்படும். சரியா? அடுத்து வந்து நாங்கள் டோஸ் வந்து மெயின்லி 1 to 1.5 milligram ஓரல் டோஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம். ஸோ நாங்கள் யூஸ்வலி ஹாஸ்பிட்டலில் வந்து மெயின்டெனன்ஸ் டோஸாக வந்து 0.25 டிஜாக்சின் வந்து 0.25 milligramல தான் அவைலபிள். ஸோ நாங்கள் 0.25 வந்து 0.75 வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் டோஸ்னால் நாங்கள் டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற டோஸ்ன்ற அளவு தான் மெயின்டெனன்ஸ் டோஸ். இந்த டோஸில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த டோஸ்ன்ற அளவு வந்து 0 milligramல இருக்குது, 0.25, 0.75. மேக்ஸிமம் டோஸே வந்து 1 milligram தான். மில்லிகிராம்ங்கிறது ரொம்ப 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 குறைஞ்ச அளவு. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நெரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். நெரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா இதுக்கு முதல்? Toxic ஆகிற லெவல் கூட. எஸ், அதாவது வந்து ஒரு கொஞ்சம் வந்து கன்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கூடுனாலுமே, இந்த டோஸ் அளவு கொஞ்சம் கூடினாலுமே பேஷண்ட்க்கு வந்து இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனில் போய் முடியும். ஒரு சின்ன டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து அவங்களுக்கு பெரிய அளவான ஹார்ம்ஃபுல், அதாவது சைட் எஃபெக்ட்ஸோ ஏற்படுத்தும். அதுதான் நெரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். சில ட்ரக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த டோஸை டபுள் ஆக்கினாலுமே சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அதை வந்து நாங்கள் ப்ரோட் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன அளவிலான டோஸ் அளவுமே எங்களுக்கு வித்தியாசப்படுறது வந்து நெரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேயா? கிளியர்? கிளியர். ஓகே. அடுத்து வந்து இண்டிகேஷன். இண்டிகேஷன் மீன்ஸ் இந்த ட்ரக்கை வந்து நாங்கள் என்னென்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம். த மெயின் இண்டிகேஷன் வந்து ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியருக்காக தான் நாங்கள் மெயினாகவே இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். அரித்மியாஸ்ங்கிறது இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை தான் நாங்கள் வந்து அரித்மியாஸ்னு சொல்லுவோம். அதிகமாக வந்து இதில் 2 இருக்கு. ஒன்று டக்கி அரித்மியா, இன்னொன்று வந்து பிரடி அரித்மியா. ஸோ நீங்கள் அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை. அரித்மியான்னு சொல்கிறது இர்ரெகுலர் ஹார்ட் ரேட். ஸோ நாங்கள் டிஜாக்சின் ஃபங்க்ஷனில் ஒன்றா பார்த்தோம். அது வந்து ஹார்ட் ரேட் என்ன செய்ய போகுது? குறைக்க போகுது. சரியா? இந்த டக்கி அரித்மியா அந்த மாதிரி சொல்கிறது அதிகளவான இர்ரெகுலர் ஹார்ட் ரேட். ஸோ இந்த மாதிரி சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு மட்டும் இந்த டிஜாக்சின் பயன்படுத்தப்படும். நான் ஏன் சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு மட்டும்னு சொல்கிறேன்னு சொல்லி நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்து வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஓ ஃப்ளட்டர். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஓ ஃப்ளட்டருங்கிறது என்னன்னா அதுவுமே இர்ரெகுலர் ஹார்ட் பீட் தான். இந்த இர்ரெகுலர் ஹார்ட் ரேட் என்னத்தை காஸ் பண்ணுன்னு சொன்னால் ஹார்ட்ல வந்து பிளாக்ஸு காஸ் பண்ணும். பிளட் கிளாட் ஆகிறது வந்து காஸ் பண்ணும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஓ ஃப்ளட்டர். ஸோ இந்த மாதிரியான டிசீஸ்க்கு வந்து நாங்கள் டிஜாக்சின் பயன்படுத்துவோம். ஓகேயா? அடுத்து வந்து சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்ல வந்து நாசியா, வாமிட்டிங் இது வந்து காமன்லி இருக்கும். சிஎன்எஸ் வந்து இது ஃபங்க்ஷன் இதுக்கு இருக்கிறதுனால. அடுத்து வந்து அரித்மியாஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேஷன்லேயும் அரித்மியா இருக்கும், சைடு எஃபெக்ட்லேயும் அரித்மியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே சொன்னேன் சுப்ரா வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்க்கு மட்டும்தான் டிஜாக்சின் பயன்படுத்தலாம். மற்ற நேரம் வந்து அரித்மியாஸை வந்து அது காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைடு எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வரணுங்கிறது இல்லை. சிலவங்களுக்கு வரலாம், சிலவங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். ஸோ அரித்மியா இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் இந்த டிஜாக்சின் பாவிக்கும் போது நாங்கள் காஷன்ஸோடு தான் பாவிப்போம். ஓகே? அடுத்து வந்து ஹெட்ஏக், விஷுவல் டிஸ்டர்பன்ஸ், டயரியாங்கிறது மோஸ்ட் காமன்லி வந்து எல்லா ட்ரக்ஸுக்குமே இருக்கிற ஒரு சைடு எஃபெக்ட்ஸ். அடுத்து வந்து டயரெட்டிக்ஸ். ஓகே, டயரெட்டிக்ஸ் வந்து நாங்கள் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஏன் பாவிப்போம்னு சொல்லி நாங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம். ஃப்ளோ சார்ட்டை டக்குன்னு ஒருத்தருக்க ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ டயரெட்டிக்ஸ் என்ன செய்யும்? சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷனை தடுக்க போகுது. அப்போ பிளட்ல வந்து வாட்டரோட அளவு குறைய போகுது. அதனால பிளட் பிளாஸ்மா வால்யூம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அதனால ப்ரீலோட் குறையும், ஹார்ட்டுக்கான ஒர்க் லோட் வந்து குறையும். ஸோ அதனால ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறத வந்து எங்களால் தடுக்க முடியும். ஓகே? ஸோ டயரெட்டிக்ஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து இன்னொரு டிசீஸ் ஒன்று இருக்கும், எடிமா. சரியா? அதாவது கால் வீக்கம், கை வீக்கம், உடம்புல வந்து எல்லா இடத்துலையும் வந்து வீக்கம் இருக்கிறது வந்து ஒரு காமனாக நாங்கள் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க ஆட்களுக்கு நாங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த டயரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அந்த எடிமாலேருந்தும் ரிலீஃப் ஆகும். எடிமாங்கிறது வந்து என்ன? ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் தானே. அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனை வந்து இந்த டயரெட்டிக்ஸ் என்ன செய்யும்? குறைக்க போகுது. ஓகே? யாராச்சும் ஒருத்தர் ஸ்லைடை ஸ்லோலி வாசிங்க பார்ப்போம். யாராச்சும் ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா குயிக்கா? Diuretics. யா, கமான். 2 பேரும் ஸ்டாப் ஆயிட்டாங்க. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, வாசிங்க. No, teacher, I read it first, no? So let her read. ஷூர், ஓகே. 107 என்ன? நீங்க வாசிங்க. Diuretics. Diuretics are the first line therapy for both systolic and diastolic failure and are used in heart failure before digoxin. வெரி குட். ஓகே, இதில் வந்து நாங்கள் டிஜாக்சினுக்கு முதல்ல கூட நாங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் ஆன ஒரு பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியாக வந்து நாங்கள் டயரெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து முதல்ல வந்து என்ன இருக்கும், எடிமா இருக்கும். ஸோ அதனால சிஸ்டமிக் ரிலீஃபுக்காக வந்து நாங்கள் இந்த டயபெட்டிக்ஸ் என்ன செய்வோம், அவங்களுக்கு நெஞ்சு வலி, மூச்செடுக்க கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறனால முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பியா வந்து டயபெட்டிக்ஸ் பாவிப்போமா. ஓகே, நெக்ஸ்ட். Furosemide is a very useful agent for immediate reduction of pulmonary congestion and severe edema associated with heart failure. ஓகே, ஃப்ரூசமைட் அதாவது டயபெட்டிக்ஸ்லையுமே மோஸ்ட் எஃபெக்டிவான ட்ரக்னு நாங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரூசமைட்ஸ். நாங்கள் டயபெட்டிக்ஸில் பார்த்தோம், லூப் டயபெட்டிக்ஸ் வந்து எஃபெக்டிவ் கூட, டயபெட்டிக்ஸில் வந்து எஃபெக்டிவ் கூட வந்து லூப் டயபெட்டிக். ஸோ இதில் வந்து இமீடியட் ரிடக்ஷன், அதாவது எடிமா இருந்தாலுமே டக்குன்னு அந்த ரிடக்ஷன் வந்து எங்களுக்கு ஃப்ரூசமைட்ஸ் கொடுக்கும். பல்மனரி கன்ஜஷன் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு வந்து லங்ஸ்குள்ள ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு வந்து மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும், இழப்பு கூடவா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களுக்கு பல்மனரி கன்ஜஷன்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுக்கு இமீடியட் ரிடக்ஷன் வந்து யார் எங்களுக்கு கொடுப்பானா, ஃப்ரூசமைட் வந்து எங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃப்ரூசமைட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரக். அண்ட் சிவியர் எடிமா அதாவது கை கால் வந்து ரொம்ப வீங்கி அந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கும் இந்த ஃப்ரூசமைட் வந்து இமீடியட் ரிடக்ஷனை கொடுக்க போதா ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன்ல இருந்து. ஸோ அதனால ஃப்ரூசமைட் வந்து எஃபெக்டிவான ட்ரக். நெக்ஸ்ட். Thiazides are sometimes sufficient for mild chronic failure. ஓகே, தயோசைட்ஸ்மே வந்து ஒரு டயபெட்டிக்ஸ் தான், பட் கம்பேர்ட் டு த ஃப்ரூசமைட் தயோசைட்ஸ் வந்து என்ன செய்யணுமா, லெஸ் எஃபிஷியன்ட், அதாவது குறைஞ்ச அளவிலான ஃபங்க்ஷனை அதுவும் காட்டும். பட் ஃப்ரூசமைடை விட கொஞ்சம் குறைவு தான். ஓகே, நெக்ஸ்ட். Spironolactone and eplerenone, aldosterone antagonist diuretics, have significant long-term benefits and reduce mortality in chronic failure. ஓகே, ஸ்பைனோரோலாக்டோன் வந்து என்னதுன்னா அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட் டயபெட்டிக்ஸ். அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட் நாங்கள் பார்த்தோம் என்னன்னா, அல்டோஸ்டெரோன் செக்ரீஷன் ஆகக்குள்ள அல்டோஸ்டெரோன் போய் இணைகிற ரிசெப்டருக்குள்ள இந்த ஆன்டகோனிஸ்ட் போயிட்டு ரிசெப்டர்ல இணையும். அப்போ அல்டோஸ்டெரோன் வந்து இணைய முடியாத அளவுக்கு பண்ணும். அல்டோஸ்டெரோன் இணையாததன் காரணமாக ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வந்து குறைய போகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்பைனோலாக்டோன் வந்து ஒரு அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்டா தொழிற்படும். ஸோ இது வந்து எப்படின்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக தான் இந்த ஸ்பைனோலாக்டோன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு இம்மீடியட்டான ஒரு ரிடக்ஷன் வேணும்னா நாங்கள் ஃப்ரூசமைட் யூஸ் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் மாதிரியா இருந்துச்சுன்னா தயசைட் யூஸ் பண்ணுவோம். ஸ்பைனோலாக்டனும் லாங் டேர்ம் தெரப்பிக்கு ஸ்பைனோலாக்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து மோர்டாலிட்டியை வந்து குறைக்கும், அதாவது இறப்பு வீதத்தை வந்து ஸ்பைனோலாக்டனும் வந்து குறைக்க போகுது. ஸோ இதுதான் டயபெட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் இன் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, கிளியர்? Clear. ஓகே, நான் வந்து ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு டைம் இருக்கா, இல்லாட்டி நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணுமா? நோட்ஸ் எடுக்க டைம் போதுமா இருக்கா, இல்லாட்டி ரொம்ப ஸ்பீடா நான் சொல்லிட்டு போறேன்னா ஸ்லைட்ஸை வந்து மாத்துறேன்? நோ மிஸ். ஓகே, இல்லை இது போதும். ஓகே, சூப்பர். நான் ஏன் வந்து ரொம்ப ஸ்லோலி போகாம இருக்கேன்னா, லைக் மோஸ்ட்லி வந்து எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த லெக்சர்ஸை ட்ராக் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்களும் ஒரு 1 ஹவருக்கு மேலே டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் உங்களோட கன்சன்ட்ரேஷன் வந்து இந்த ஸ்லைட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்வேன். பட் நான் வந்து ஸ்லோவாக சொல்லணுமா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஸ்லோலி சொல்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் வேணும்னா நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். ஓகே தானே? ஓகே மிஸ். ஓகே ஓகே. அடுத்து வந்து நாங்கள் டயபெட்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் angiotensin antagonist.
இந்த angiotensin antagonisட்டுமே வந்து என்ன செய்ய போகுது, angiotensinோட கம்பீட் பண்ண போகுது. ஸோ இதனால reduced mobility and mortality. ஸோ இதுல ஒன்று இறப்பு வீதத்தை குறைக்க போகுது, இன்னொன்று மொபிலிட்டின்னு சொல்றது வந்து நோய் ஏற்படுறதுக்கான அளவை வந்து குறைக்க போகுது. சரி, ஒரு பர்சன் வந்து டிசீஸ் ஏற்படுற அளவு இதை வந்து குறைக்க போகுது. ஏன்னா angiotensin வந்து நாங்கள் ஆன்டகோனிஸ்ட் பண்றதுனால எங்களுக்கு 2 விதமான வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனும் தடுக்கப்பட போகுது, இன்னொரு பக்கத்துல ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனும் குறைக்க போகுது. ஓகே, angiotensin antagonist reduce aldosterone secretion, salt and water retention and vascular resistance. ஓகே, vascular resistance எப்படி வந்து ரிடியூஸ் பண்ணப்படுது? கன்ஸ்ட்ரிக்ஷன் குறையிறதுனால எங்களுக்கு ஆஃப்டர் லோடும் குறைய போகுது. ஆஃப்டர் லோட் குறைஞ்சிச்சுன்னா ஆப்வியஸ்லி வெஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையுது. வெஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் குறையிறனால தான் எங்களுக்கு ஆஃப்டர் லோட் குறைய போகுது. ஓகே, இட் யூஸ்ட் along with diuretics as first line drugs for chronic heart failure. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இன்னொரு விஷயம் இருக்குது. நாங்கள் இப்போ ஹார்ட் ஃபெயிலியருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரக்கை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு 2-3 ட்ரக்ஸ் வந்து நாங்கள் சேர்ந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம். ஏன்னு சொன்னால் அது 2-3 இடத்துல வந்து பிளாக் பண்ணுறதுனால, ஒன்று வந்து ஆல்டோஸ்டெரோன் பிளாக் பண்ணும், இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறது குறைக்கும், இன்னொன்று வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனை வந்து குறைக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால எங்களுக்கு பேஷண்ட்க்கு வந்து ஒரு இமீடியட் ரிலீஃப், இமீடியட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் ஒரு காம்பினேஷனாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயுமே angiotensin antagonist வந்து டைரட்டிக்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, அடுத்து வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து என்னன்னு சொன்னா, நான் முதலே உங்களுக்கு சொன்னது மாதிரி கார்டியாக் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அது என்ன செய்வோம், அப்பதான் ஹார்ட்ல இருக்க மசில்ஸ்ல போயிட்டு வேலை செய்யும். இது என்ன செய்யும்னா ஹார்ட்டுக்கு உள்ள மயோகார்டியம் ஆக்சிஜன் டிமாண்டை வந்து குறைக்கும். அப்போ ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்கிறதுனால ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து கூடும். ஸோ சப்போஸ் வந்து ஹார்ட்டோட ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கூடிடுச்சு, அதே டைம் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் ஒர்க் லோடும் வந்து எங்களுக்கு ஹார்ட்டோட ஒர்க் லோடும் கூட. இப்போ ஹார்ட்டுக்கு ஒர்க் லோட் கூட, ஆனால் ஆக்சிஜன் அளவு குறைவு. அப்போ ஹார்ட் வந்து வேலை செய்யுமா? செய்யாது. அப்போ இந்த வந்து ஹார்ட்டுக்கு இந்த ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்கிறதுனால கிடைக்கிற ஆக்சிஜன்ல மேக்சிமம் வந்து ஹார்ட் வந்து பம்ப் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதனால ஹார்ட் ஃபெயிலியர்ன்ற அளவை ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு குறைக்கலாம். ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து நாங்கள் பார்த்த மாதிரி 5th ஆப்ஷனாக தான் நாங்கள் பீட்டா பிளாக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து டைரட்டிக்ஸ் அந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணிட்டு டிஜாக்சின் இதுகள் யூஸ் பண்ணிட்டு காம்பினேஷனாக வேணும்னா நாங்கள் பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். used in stable heart failure and left ventricular systolic dysfunction. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் என்னன்னு கொஞ்சம் தெரியும் தானே? டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஹார்ட் வந்து பிளட்டால ஃபில் ஆகிற அளவு வந்து குறையிறது. சரி, ஹார்ட்டுக்கு வர பிளட் அளவு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகிற, அதாவது வெளியில போகிற ஹார்ட்லேருந்து வெளியே போகிற ஆக்சிஜன் பிளட் அளவும் குறையும். சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், இப்போ ஹார்ட்டுக்கு வந்து பிளட் போதுமான அளவு வந்துருச்சு, ஆனால் ஹார்ட்டால் வந்து அதை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி வெளியே அகற்றப்பட முடியலை. ஸோ அதுதான் சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ண முடியும். சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற என்னது? ஸ்குவீஸ் பண்ணி அதை வெளியே அகற்றுற அளவை கூட்டணும். இப்போ ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் டிமாண்டை குறைச்சி இருக்கிற ஆக்சிஜன்ல ஹார்ட்டோட ஒர்க்கை வந்து கூட்டினா ஸ்குவீஸ் பண்ணி ஹார்ட்ல இருந்து பிளட்டை வெளியாற்ற அளவு வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் கூட்ட போகுது. ஸோ அதனால தான் சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லுது. ஓகே, கிளியர்? ஓகே. ஓகே, அடுத்து வந்து வேசோடைலேட்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகுறதுனால ஆஃப்டர் லோட் கூட போகுது. ஆஃப்டர் லோட் கூடுறதுனால கார்டியாக் அவுட்புட் குறையிறது.
ஸோ இதுக்கு நாங்கள் வாசடைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிற அளவு குறைய போகுது, அதாவது வெசல்ஸை வந்து டைலேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து யூஸ்ட் இன் அக்யூட் சிவியர் ஃபெயிலியர் வித் கன்ஜஷன். அதாவது எங்களுக்கு அக்யூட் திடீர்னு வர சிவியரான ஹார்ட் ஃபெயிலியருக்கு, இப்போ எங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வருது ஒரு பேஷண்ட்க்கு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன நடக்கணும், இம்மீடியட் ரிலீஃப் ஒன்று வேணும். இப்போ நாங்கள் டயூரெட்டிக்ஸாக ஏதாச்சும் யூஸ் பண்ணாலும் அந்த டயூரெட்டிக்ஸ் போயிட்டு ஃபங்க்ஷன் ஆகி சோடியம் ரிட்டென்ஷனை குறைச்சி பிளட்டோட அளவு குறைச்சி திருப்பி அதன் மூலமாக ப்ரீலோட் எல்லாம் குறைச்சி ஹார்ட்டோட ஒர்க் லோட் எல்லாம் குறைக்கும் போது டைம் ஆகும். ஸோ நாங்கள் குயிக் ரிலீஃப் வேணும்னா நாங்கள் என்ன செய்யலாம், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்க வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணி விட்டுடலாம். அப்போ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்கிறத டக்குன்னு டைலேட் பண்ணோன்னா அங்கே ஆஃப்டர் லோட் இல்லை, அதனால பிளட் ஃப்ளோ வந்து கூட போகுது. அப்போ நார்மலி கார்டியாக் அவுட்புட் கூடி பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக நடக்குது. ஸோ அதனால அக்யூட் சிவியர் ஃபெயிலியருக்கு வந்து வாசோடைலேஷன் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? reduce systemic vascular resistance. ஓகே, vascular resistance வந்து யாரு, ஆஃப்டர் லோட். இங்கே டைலிட்டர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆஃப்டர் லோட் என்ன செய்ய போகுது, ரிடியூஸ் ஆக போகுது, விச் மீன்ஸ் குறைய போகுது. ஓகேயா, கிளியர்? ஓகே, அடுத்து வந்து ஐஎஸ்டிஎன். ஐஎஸ்டிஎன்கிறது வந்து ஒரு நைட்ரேட்ஸ். நாங்கள் பார்த்த மாதிரி ஐஎஸ்டிஎன்னு இருக்கும், ஐஎஸ்எம்என்னு இருக்கும், ஐசோசோபைட் டைநைட்ரைட், ஐசோசோபைட் மோனோநைட்ரேட். ஸோ மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஐஎஸ்எம்என் மோனோநைட்ரேட்ஸ் வந்து யூஸில் இருக்கிறது வந்து அதிகம். ஸோ இது என்ன செய்யணும்னா வீனஸ் டைலேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால ரிடியூஸ் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ப்ரீலோட் லீடிங் டு அ ரிடக்ஷன் இன் பல்மோனரி கன்ஜஷன். ஸோ டைலேஷன் வந்து என்ன செய்ய போகுது, எங்களுக்கு ப்ரீலோட குறைக்க போகுது. ஹைட்ரோலசின். ஹைட்ரோலசின் நீங்கள் ஆல்ரெடி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ்லையும் நீங்கள் படிச்சிருக்கலாம். வாசோடைலேஷனை காஸ் பண்ணும். இதுவும் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஆஃப்டர் லோட் டைலேஷன் குறைக்கிறதுனால ஆஃப்டர் லோட் குறைய போகுது. இதனால இன்க்ரீஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது ஒரு பீட்டில் வந்து வெளியே போகிற பிளட்டின் அளவு. ஸோ கார்டியக் அவுட்புட்டுங்கிறது 1 minute வெளியில் போகிற அளவு. ஸோ இன்க்ரீஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் கூட்டுறதுனால எங்களுக்கு கார்டியக் அவுட்புட்டும் கூட போகுது. ஸோ கார்டியக் அவுட்புட் கூட்டுறதுனால ஹார்ட் ஃபெயிலியருக்கு வாசோடைலேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிளியர்? Okay. So, thank you for the lecture. So, இன்னைக்கு lecture cardiac failure. So, இது உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சுதா? நான் explain பண்ணது நான் ரொம்ப ஸ்பீடா explain பண்றேனா? Like, okay-யா? Yeah, teacher, manageable. Okay, like manageable means நான் ஸ்பீடா சொல்றேனா? ஓகே, குட். நிறைய பேருக்கு வந்து கிளியர் மிஸ்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனி கொஷன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் கிளியர் ஆகாமல் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்கா? ஓகே, எல்லாமே கிளியராக விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ட்ரக்ஸ் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஐனோட்ராபிக் ட்ரக்ஸில் வந்து டிஜாக்சின், டொபியூட்டமின், டோப்பமைன் இதுகளும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டயரெட்டிக்ஸில் ரொம்ப எஃபெக்டிவ் ஃப்ரூசமைட், தயசைட்ஸ். வாசோடைலேட்டர்ஸ்லையும் ஹைட்ரோலசின், நைட்ரேட்ஸ்,
ISDN, ISMN மாதிரி நைட்ரோப்ரோசைட்ஸ். Angiotensin converting enzyme inhibitorsல வந்து captopril, enalapril. And ARBல வந்து losartan. Beta blockers cardiac selectiveல வந்து metoprolol, bisoprolol, carvedilol. ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து நீங்கள் மெயின்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஓகே. அல்டோஸ்டெரோன் ஆன்டகோனிஸ்ட்ல வந்து ஸ்பைரனோலாக்டோன். ஸோ இதுகள் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்டருக்கு நீங்கள் வந்தாலுமே இந்த ட்ரக்ஸ் தான் மெயின்லி யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். ஓகே, கிளியர் தானே? ஸோ இன்னைக்கு எல்லா எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஸ்லைட்ஸும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வைண்ட் அப் பண்ணலாமா? எனி டவுட்ஸ்? Yeah, okay. Thank you. Thank you for the class. Okay. Okay, thank you.